சிவவாக்கியம் 241வது பாட்டு. எல் இரும்பு கம்பிலி இடும்பருத்தி வெண்கலம் அள்ளி உண்ட நாதனுக்கோர் ஆடை மாடை வத்திரம் உள்ளிருக்கும் வேதியர்க்கு உற்றதானம் இதரால் மெல்ல வந்து நோய் அனைத்தும் மீண்டிடும் சுவாயமே. எள்ளு இரும்பு கம்பிலி பருத்தி வெண்கலம் அள்ளி உண்ட நாதனுக்கோர் ஆடை மாடை வஸ்திரம். இதுக்குள்ள நாதன் இருக்கிறான் இந்த உடம்புக்குள்ள. அதனால் இது எள்ளு இரும்பு கம்பிலி பருத்தி வெண்கலம் இந்த மாதிரியான அன்னைக்கு எள்ளு மாதிரி ஒரு எண்ணெய் இல்லவே இல்லை. எள்ளு எண்ணெய்க்கு மட்டும்தான் நல்ல எண்ணெய். நல்ல எண்ணெய் எது அப்படின்னா எள்ளெண்ணெய். எள்ளுலேருந்து எடுக்கிறதுனால அது பேர் எண்ணெய். இரும்பு வஸ்திரங்களுக்கெல்லாம் இரும்பு திடமானது ஸ்டிக்கு அந்த மாதிரிலாம் சேர்த்து கம்பளி குளிருக்கு தாங்கக்கூடிய கம்பளி நல்ல பருத்தி வெண்கல உணவு வெண்கல பாத்திரத்தில் உணவு இப்படியெல்லாம் உள்ள ஆடை மாடை வஸ்திரங்கள்லாம் போட்டு உள்ளிருக்கும் வேதியருக்கு உற்றதான வேதியரால் உள்ளுகிற வேதியர் உள்ளுகிறவன் தான் வேதியன். வேதியன் அப்படின்னா உள்ள வேதித்து நிற்கிறவன். நன்றி உணர்வா அன்பா கருணையா 8 விதமான உணர்வுகளாக வேதிக்கிறான். கெமிஸ்ட்ரின்னு சொல்கிறாங்களே இன்றைக்கி கெமிஸ்ட்ரி வேலை செய்யுதுன்னு அப்பயே வேதித்து அந்த வேதியருக்கு மெல்ல வந்து நோய் அனைத்தும் மீண்டிடும் சிவாயமே. நோய் வந்தால் கூட சரியாக போயிடும், நல்லாயிடும். ஊரில் உள்ள மனிதர்கள் ஒருமனதாய் கூடியே தேரிலே வடத்தை விட்டு செம்பை வைத்து இழுக்கிறீர் ஆறினும் அறியனாத ஆதிசித்த நாதரை போரில்லாத மனிதர் பண்ணும் புரளி பார்ப்பார். ஊரில் உள்ள மனிதன் ஊரில் இருக்கிற மனுஷங்கள்லாம் சேர்ந்து ஊர்க்குடி தேர் இழுத்தாங்கன்றாங்களே. இது வடத்தை விட்டு செம்பை வைத்து இழுக்கின்ற ஆறினும் அறியனாத எவ்வளவுதான் தேறினாலும் புரிஞ்சிக்க முடியாத ஒரு கடவுளை உண்மையை புரளியாக பண்ணி சும்மா தேர் இருக்கிற வேலையெல்லாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் வெறும் புரளி தானே, இதெல்லாம் பாருங்களேன் அப்படின்னா. மருள் புகுந்து சிந்தையால் மயங்குகின்ற மாந்தரே உள்ள மருள் புகுந்துச்சு, அருள் இல்லாத போயிடுச்சு. மாந்தரே குரு கொடுத்த மந்திரம் கொண்டு நீந்த வள்ளீரேல் குரு கொடுத்த தொண்டரும் முகநடித்த பிள்ளை பருத்திப்பட்ட 12 பாடுதான் படுவரே. உள்ள மருள் புகுந்துச்சு, அறிவு கெட்டு போயிடுச்சு. நல்ல உபதேசம் சொல்லியும் புரிஞ்சுக்கணும் போயும் கூட திரும்ப போய் ஏதோ ஒரு வேதங்களை புக்குங்களை யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்கன்னு சொல்கிறத கேட்டுன்னு அடிமையாக போகிற இந்த மனிதர்கள் குரு கொடுத்த மந்திரத்தை வச்சு நீந்த தெரியாதவர்கள். ஒரு படகு இருக்குது கரை கறக்கிறதுக்கு அப்படின்னா சிவாய நம அப்படின்ற ஒரு படகு. இந்த குருவை ஒன்று கொடுத்துதார். குரு கொடுத்த தொண்டரும் முகநொடித்த பிள்ளை பருத்திப்பட்ட 12 பாடுதான் படுவாரே. பருத்தியை வந்து அடித்து பஞ்சு வெளியெடுப்பாங்க. அதை அடித்து நிறைய நொறுக்கி நிறைய சின்ன பின்ன பண்ணி கம்பியில் அதில் இழுத்து நூல் நூலாக மாற்றி அந்த மாதிரி பாடுபடுவாங்க. குருவை புறக்கணித்து வெளியே போய் பேசுகிறவங்க. அன்னை கற்ப அறையதற்குள் அங்கியில் பிரகாசமாய் அந்தரைக்குள் வந்திருந்து அறிய வந்து ரூபமாய் தன்னை ஒத்த நின்றபோது தடையறுத்து வெளியானது தங்கனர் பெருமை தந்து தலைவனாய் வளர்ந்ததே. இப்போ ஒரு தலைவனாய் வந்துடுது. அன்ன கர்ப்ப அறைக்குள்ள அக்கியினால் வெப்பத்தினால் அந்த அறைக்குள் வந்திருந்து அறிய வந்து ரூபமாய் ரொம்ப அருமையாக வந்து ஒரு ரூபமாக மாறி ரூபமாய் தன்னை ஒத்து நின்றபோது எனக்கு அவனை ஒத்த போது தடையறுத்து வெளியேறாது தங்கனர் பெருமை தந்த தலைவனாய் வளர்ந்ததே. நானே எனக்கு தலைவன், நானே எனக்கு ராஜா, எனக்கு ராஜாவாக நான் தான் இருக்கணும். அந்த மாதிரி கர்ப்பத்திலேருந்து உள்ளே வந்து என்ன தலைவனாக்கி எனக்குள்ளவே இருந்துன்னு இருக்கிற அந்த வேதியனை தலைவனாக வளர்த்தேன் அப்படின்றார். உன்னை ஏற்ப நேரமும் மறந்திருந்தல் ஆகும். ஒரு சனம் நினைச்சும் உன்னை மறக்க முடியுமா? உன்னை அற்ப நேரம், ரொம்ப அற்பத்தனமான நேரம் கூட உங்களை மறந்திருக்க முடியாது. உன்னை அற்ப நேரமும் மறந்திருக்கலாகும். உள்ள மீது உரைத்தது என்ன மறைப்பில்லாத ஜோதி பொன்னு வென்ற புரளி பொறிவில்லாத ஈசனே பொன்னடி பிறப்பில்லானை என்று நல்க வேண்டும். உன்னை அற்ப நேரம் கொஞ்ச நேரம் சன நேரம் கூட மறந்துருக்க முடியுமா? முடியாது. கடவுளை புரிஞ்சுக்கின ஒரு மனிதன் எப்போதும் கடவுளுக்குள்ளே வச்சுருக்கிறவன், கடவுளை பார்ட்னர் ஆக்கிட்டவன், கடவுளை தோழன் ஆக்கிட்டவன், இல்லை காதலி ஆக்கிட்டவன், கணவன் ஆக்கிட்டவோ புருஷன் ஆக்கிட்டவோ இப்படி ஆகிட்டோம்னா பொன்னை வென்ற பேர்வழி பொருவில்லாத ஈசனை பொன்னடி பிறப்பில்லாமை என்று நல்க வேண்டுமே. பிறப்பில்லாத ஒன்றை எனக்கு நீ தந்து அருள வேண்டும். பிடித்த தண்டும் உம்மதோ பிரம்மமான பித்தர்கான் தடித்த கோலம் மத்தை விட்டு ஜாதி பேதம் கொண்டினி வடித்திறந்த தேர்ச்சி வந்த வாய்மை கூற வல்லீரில் திடுக்கமுற்ற ஈசனை சென்று கொள்ளலாமே. பிடித்த தண்டும் உம்மதோ நீ ஏதோ ஒரு தண்டு ஒன்று குச்சினுக்கிறியா, அது உண்டா இல்லையே, மறந்து குத்துது இல்லை வேறு எங்கேருந்தோ செஞ்சது. பிரம்மமான பித்தர்கள் பிரம்மமாக தான் ஆனேன், ஆனால் பித்தமாக போயிட்டேன்.
தடித்த கோலம் மத்தை விட்டு ஜாதி பேதம் கொண்டிருக்க. நான் வளர்ந்த விதம் இருக்குதே, அதை புரிஞ்சுக்கிட்ட விட்டு ஜாதி பேதம்லாம் பேசுறீங்க. வடித்திருந்த தேர் சிவத்தை வாய்மை கூற வல்லீர்கள். உண்மையை பேச கற்றுக்கினீங்கன்னா திருக்கமுற்ற ஈசனை சென்று கூட இறைவனை போய் சேர்ந்துடலாம், இறைவனிடத்தில் போய் சேர்ந்துட முடியும். சந்ததி தயவு நீ தயங்கு சங்கின் ஓசை நீ, சித்தினி சிவனும் நீ சிவமமாம் எழுந்து நீ, முத்து நீ முதலினி மூவரான தேவர் நீ, அத்திபூரம் மும்முலே அணிந்துறந்து கொள்ளுமே. சக்தி நீ தான், வேறு யாரும் இல்லை, நீ தான் சக்தி. தயவு பண்ணுறது யாருக்கு? நீ தான். தயவும் நீ தான். தயங்கு சங்கன் ஓசை நீ, ஒரு ஓசை ஒன்றுக்கிட்டேருந்து எழும்பினே இருக்குது, அந்த ஓசையும் நீ தான். சித்தினா எல்லா செயல்களுக்கும் செயல்படுற சித்தியாக இருக்கிறதும் நீ தான். சிவனும் நீ, சிவமாக இருக்கிறதும் நீ தான். சிவமாய் எழுத்து நீ, சிவாயம் என்கின்ற எழுத்தும் நீ தான். முக்தி நீ, முக்தி நீ தான். முதலும் நீ தான், முதலும் நீ தான். மூவரான தேவர் நீ. நான் சொல்லியிருப்பேன், சிவா விஷ்ணு பிரம்மா மூணுமே நீ. அத்திப்பூரம் மும்முலே அணிந்து வந்து, அத்திப்பூரம் எப்படி அத்திப்பூரம் உள்ளுக்குள்ளே இருக்குதோ அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே அணிந்து கொள்ளுங்கள். எப்பவுமே உங்களுக்குள்ள கடவுளை எப்பவுமே அணிஞ்சிக்கோங்க. ஏன்னா நீங்கள் தான் சக்தி, நீங்கள் தான் சிவம், நீங்கள் தான் சச்சிதானந்த ஆனந்த பேரொளி, நீங்கள் தான். சட்டையிட்டு மணித்துளக்கும் சாத்திர சழுக்கறி, புத்தகத்தை மெத்த வைத்து போதும் போதும் பொங்கலே, நிட்டை ஏது ஞானம் ஏது நீரிருந்த அச்சரம், பட்டை ஏது சொல்லிரே பாதக கவனரே. சட்டை மணித்துளக்கும் சாத்திர சழுக்க. இந்த வேதங்களை பற்றி சழுக்கி வந்துட்டவன் நிறைய பேர் இருக்கிறான். எப்போ அண்மையில் கூட ஒன்று பேசியிருந்தேன், வார்த்தை தேவனா இருந்ததா தேவடியாலா இருந்ததான்ட்டு. தேவனா தேவடியாலா அப்படின்னு பார்த்தேர்ல, அந்த மாதிரி பேசியிருப்பேன். புத்தகத்தை மெத்த வைத்து போதும் என்பது புத்தகம் ரொம்ப புக்கங்கள்லாம் வர பச்சின்னு. நிட்டை எது ஞானம் எது நீர் இருந்த அச்சிரம், பட்டை எது சொல்லிடே பாதகம். பட்டை எது எதுக்காக பட்ட போகிறீங்க? என்ன இதுனா பாதகமாக? நீ ஒரு ஸ்டைலு ஒரு ஒழுக்கம் அழுகுன்றதுக்காக நீ என்ன வேணால் பண்ணிக்க, ஆனால் அதனால் கடவுள் நான் நேசிக்கிறேன்னு சொல்கிறது இல்லை, அது பாதகமான செயல். உண்மையான சுக்கிலம் உபாயமாய் இருந்ததும், வெண்மையாகி நீரிலே விரைந்து நீர் தானதானதும், தன்மையான காயமே தரித்துருவமானதும், தொன்மையான ஞானிகள் தெரிந்துரைக்க வேண்டுமே. உண்மையான சுக்கிலம் உபாயமாய் இருந்தது. உண்மையான சுக்கிலம்னா வர்ற சுக்கிலம்லாம் உண்மையானது கிடையாது. ஆணுக்கு வர சுக்கிலமெல்லாம் உண்மையானது கிடையாது. அதனால தான் குழந்தை எல்லாருக்கும் பிறகுறது இல்லை. ஒரு ஆணுக்கே எல்லா நேரத்துலையும் சுக்கிலம் நல்லா ஒரு மனம் வர்றது இல்லை, அப்படிலாம் இல்லை. அப்போது சுக்கிலமே உண்மைத்தன்மையோடு இருக்குது. சில நேரங்களில் இருக்கிறதுல ஒரு உண்மையானது இருக்குது, அந்த உண்மையான ஒன்று மட்டும்தான் உபாயமாக இருக்குது. வெண்மையாகி நீரிலே விரைந்த நீர் தான், அதாவது போய் விரைவாக போய் அந்த முட்டையில் போய் முட்டி மோதி பிள்ளையாக மறிச்சு. தன்மையான காயமே, இந்த காயமாக தரித்து உருவமானது. தென்மையான ஞானிகள் தெரிந்து, தென்மையானவங்க யாருன்னா இருந்தாங்கன்னா, தெரிந்தவர்கள் யாருன்னா தொன்மையானவங்க இருந்தாங்கன்னா தெரிந்துரைக்க வேண்டும். வஞ்சக பிறவியை மனத்துலே விரும்பியே அஞ்செழுத்த உண்மையை அறிகலாத மாந்தர்கள் வஞ்சக பிறவியை வதிடவும் வல்லிரேல் அஞ்சகத்தின் உண்மையை அறிந்து கொள்ளலாம். இந்த பிறவி ஒரு வஞ்சகம். நன்மை செஞ்சேன் அப்படின்றதுனாலையும் வரும், தீமை செஞ்சேன்றதுனாலும் வரும். பாவ புண்ணியத்தினால் பிறவி ஏற்படுகிறது, பாவத்தினாலும் ஏற்படுகிறது, புண்ணியத்தினால. ரெண்டு நான் செய்யலை, ரெண்டு என்னால் ஆனதில்லை. என்னால் ஆனது எதுவுமே இல்லைன்னு ஒருத்தர் புரிஞ்சினான்னா அவன் தான் உண்மையானவன். ஸோ வஞ்சக பிறவி அதை மீண்டும் மேலும் விரும்பி அஞ்செழுத்தின் உண்மையே அறியலாம். இந்த அஞ்செழுத்து பூதம் மட்டும்தான் நிஜம் அப்படின்றத புரிஞ்சிக்காமல் வஞ்சக பிரிவை வதைத்திடவும் சொல்லாமல் வள்ளிரேல் அஞ்செழுத்தின் உண்மையை அறிந்து கொள்ளலாமே. இந்த வஞ்சக பிரிவியை வானா போதும் போதும்னு வாழ்ந்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா அஞ்செழுத்தின் உண்மையை அறிந்து கொள்ள. சிவாய அஞ்செழுத்து, சிவாய நம என்று சொன்னால் வாழ்க்கையில் எல்லா வெற்றியும் பெறும். 250வது பாட்டு. நன்றி நன்றி நன்றி. உடனே ஆன்லைனுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. பாருங்கள், பகிருங்க, பங்களிங்க. மீண்டும் மீண்டும் நான் பேசுகிறேன். சிவவாக்கிய முடிவு வரைக்கும் இதில் ஆன்லைனில் இருக்கோம். நல்லது. கடவுள் நமக்கு எல்லாருக்கும் நல்ல வாய்ப்பு தரட்டும். வஞ்சக பிறவியை பழிக்க போய் கற்றுக்கும்.